இமாம், எனது கண்ணியத்திற்குரிய ஆசிரியர் மௌலானா மௌலவி இமாம் முகமது ஹுசைன் காந்தவி அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தாயின் பயணம் என்ற தலைப்பில் மிக சிறப்பாக பேசியிருக்கிறார்கள். அவர்களை எங்களது ஜமாத் சார்பாக கனிவான முறையில் பேச அழைக்கின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا محمدا عبده ورسوله أما بعد. தம்பி கொஞ்சம் பேசாம இருக்கணும் தம்பி. فقد قال الله تبارك وتعالى في محكم التنزيل والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பாசத்திற்குரிய இஸ்லாமிய பெரியோர்களே, தாய்மார்களே, மிகுந்த மரியாதைக்குரிய இஸ்லாமிய மார்க்க அறிஞர் பெருமக்களே, இறையில்ல நிர்வாக பெருமக்களே, ஆங்காங்கே அமர்ந்து செவிமடுத்துக் கொண்டிருக்கின்ற சகோதர சமுதாயத்தை சார்ந்த அருமையான சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் அகில உலக மக்களுக்கும் நேர்வழி காட்டுவதற்காக ஏக இறைவனால் இறுதி தூதராக அனுப்பி வைக்கப்பட்ட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த சங்கையான ஒரு மாதத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இஸ்லாமியர்களுக்கும் சகோதர சமுதாயத்தவர்களுக்கும் ஞாபகம் ஊட்டுகின்ற நல்ல நோக்கத்திலே இது போன்ற விழாக்களை தொடர்ந்து நாம் நடத்தி வருகின்றோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இது போன்ற விழாக்கள் மூலமாக பேசுகின்ற எனக்கும் கேட்கின்ற உங்களுக்கும் முழுமையான ஹிதாயத்தை வழங்கி முஸ்லிம்களாக முஃமின்களாக வாழச் செய்து மரணிக்கின்ற தர்வாயில் இஸ்லாத்தின் அடிப்படையிலேயே மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் அல்ல இறைவன் நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. ஆமீன். கலியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைய தினம் இந்த விழா குழுவினர் எனக்கு தந்த தலைப்பு தாயிஃப் பயணம். இதற்காக நான் அவர்களுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். இது குறித்து அதிகமான செய்திகளை தேட வேண்டிய ஒரு நிர்பந்தம் எனக்கு ஏற்பட்டது. அற்புதமான ஆச்சரியமான தகவல்கள் எனக்கு கொடுக்கப்பட்ட குறைந்த நேரத்திலே என்னால் முடிந்த அளவிற்கு உங்களோடு நான் பகிர்ந்து கொள்வதற்கு கடமைப்பட்டிருக்கின்றேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
கிபி 570 ஆண்டு இந்த உலகத்தில் பிறந்து கிபி 610 ஆண்டு தன்னுடைய 40வது வயதிலே அல்லாஹுவினால் ஆன்மீக தலைவராக, அரசியல் தலைவராக தேர்வு செய்யப்பட்டு அதற்கு பின்னால் 23 ஆண்டுகள் இந்த உலகத்தில் வாழ்ந்து தன்னுடைய 63ஆம் வயதிலே 633ஆம் ஆண்டு மரணமானார்கள் என்பதை எல்லாம் அறிந்திருக்கின்றோம். மக்காவிலே 13 ஆண்டு காலமும், மதீனாவிலே 10 ஆண்டு காலமும் அவர்கள் இறைப்பணி ஆற்றினார்கள் என்பதையும் அல் குர்ஆனும் அல் ஹதீஸும் நமக்கு தெளிவாக சொல்லி காட்டும். இறை தூதராக அவர்கள் பணியாற்றிய 23 ஆண்டு காலம் அவர்கள் பட்ட துன்பங்கள், துயரங்கள் அதை சொல்லி முடியாது. அந்த அளவிற்கு கடுமையான முறையிலே அவர்கள் துன்பப்பட்டார்கள், துயரப்பட்டார்கள். ஒரு ஹதீஸை நாம் புரட்டி பார்க்கின்றோம், சஹீஹான செய்தி. அஹ்மது என்ற நூல்ல 27,079வது செய்தியாக பதிவு செய்யப்படுகிறது. இன்னமின் அஷத்தின் நாசி பலாஅன் அல் அம்பியா. இப்ப நமக்கெல்லாம் தொல்லைகள் வரும், துன்பங்கள் வரும், சோதனைகள் வரும். சில பேர் என்ன செய்யறாங்கன்னா, சோதனைகளை எதிர்கொள்ள முடியாம தற்கொலை வரைக்கும் செல்லக்கூடிய ஒரு மோசமான சூழ்நிலையை நாம் பார்த்து வருகின்றோம். அதிகமான சோதனைக்கு ஆளாக்கப்பட்டவர்கள் நபிமார்கள். நபிமார்களிலேயே அதிகமான சோதனைக்கு ஆளாக்கப்பட்டவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நபிமார்களின் வாழ்க்கை வரலாறுகளை, உண்மையான வாழ்க்கை வரலாறுகளை நாம் திறந்து பார்த்தால் நபிமார்கள் இவ்வளவு துன்பப்பட்டிருக்கிறார்களா? சமுதாயத்தால், உடல் ரீதியாக, குடும்ப ரீதியாக அதிகமான சோதனைகளுக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறார்கள். அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் கடுமையான நோயினால் பீடிக்கப்பட்டார்கள். அதுல கூட ரொம்ப பேர் நகப்படுத்தி சொல்லுவாங்க, நபிமார்கள் வாழ்க்கை வரலாறுகளை எது உண்மையோ அதை மட்டும்தான் நாம் நம்ப வேண்டும். அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு உடம்பெல்லாம் புழு அரிச்சிருச்சான், உடம்புல உள்ள எல்லா சதையும் சாப்பிட்டுச்சான். அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்ட்ட துஆ செஞ்சாங்களா, யா அல்லாஹ் இந்த புழு என்னுடைய நாக்கையும் என்னுடைய இதயத்தை மட்டும் சாப்பிடக்கூடாது அப்படின்னு துவா செஞ்சாங்களாம். உடனே புழுக்களுக்கு சாப்பிட உணவு இல்லை. பெரிய புழுக்கெல்லாம் சின்ன புழுவை குடுக்கி சாப்பிட ஆரம்பிச்சிருச்சாங்க. இப்பெல்லாம் சில ஆலிம்கள் என்ன செய்யறாங்கன்னா, அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை குறித்து தவறான செய்திகளை பரப்பி வருகிறார்கள். எல்லாம் பாதுகாக்கணும். யாருக்காச்சும் ஒரு ஆளுக்கு கையில ஒரு மாதிரி அழுகி புழு வந்துருச்சு வைங்க, படுபாவி என்ன பாவம் செஞ்சானோ அப்படின்னு நம்ம திட்டுவோம். அதை ஒரு கேவலமா பார்ப்போம். அப்போ ஒரு நதிக்கு உடல் முழுவதும் புழுக்களால் அரிக்கப்பட்டது என்று நாக்கூசாமல் பேசினால், நீங்க சகோதர சமுதாயத்தை சார்ந்தவர்களில் ஒரு சிலர் இஸ்லாத்தை எப்படிதான் குறை சொல்லலாம் அப்படின்னு நினைக்கும் பொழுது, அவர் அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் என்ன பாவம் செஞ்சாரோ அப்படின்றாங்க. அதனால நோயினால் பீடிக்கப்பட்டார்கள், அவ்வளவுதான். அது என்ன நோய் ரசூலுல்லாஹ் சொல்லல, அல்லாஹ்வும் குர்ஆன்ல சொல்லல. ஆனால் அவர்களுக்கு நோயினால் சோதனை. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஏற்பட்ட சோதனை என்ன? நெருப்பில் தூக்கி போடப்பட்டார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சோதனை, தந்தையால் வீட்டை விட்டும் துரத்தப்பட்டார்கள். இல்லம் தந்தைக்கு அர்ஜுமன்னக்க, இப்ராஹிமே ஒரு பிரச்சாரத்தை இதோடு நிறுத்திக்கொள், இதற்கு மேலால் நீ பிரச்சாரம் செய்ய ஆரம்பித்தால் உன்னை மகண்டும் பார்க்க மாட்டேன், கல்லால எரிஞ்சு சாகடிப்பேன். ரஜும்னா என்ன அர்த்தம்? கல்லால எரிஞ்சு சாகடிப்பேன். இந்த அர்ஜுமன்னக்க, கல்லால் எரிஞ்சு சாகடிப்பேன். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வீட்டை விட்டு போயிட்டாங்க. அது பெரிய சோதனை கிடையாதா? இப்படியாக ஒவ்வொரு நபிமார்களுக்கும் அல்லாஹ் ஒரு சோதனையை கொடுத்தார். அந்த சோதனைகளிலே வெறும் 23 ஆண்டுகள் மட்டும் இறை தூதராக பணியாற்றிய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மக்கால பிரச்சனை, மதீனால பிரச்சனை, தாயிஃப்ல பிரச்சனை, போர்க்களத்தில் பிரச்சனை,
ஏகப்பட்ட சோதனைகளை அவர்கள் தாங்கிக் கொண்டார்கள். வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிடுவாங்க, ரசூலுல்லாஹ் பட்ட சோதனைய உலக மக்களுக்கு பங்கீடு செய்தால் சோதனைகள் மிச்சம் இருக்குமா? அவ்வளவு சோதனைக்கு ஆளாக்கப்பட்டவர்கள் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இப்ப நம்ம தாயிஃப மட்டும் பேசுவோம். தாயிஃப் என்பது மக்காவிலிருந்து 60 கிலோமீட்டர் தூரத்திலே இருக்கிறது. ஹஜ்ஜுக்கு போனவங்க, உம்ராவுக்கு போனவங்க எல்லாம் தாயிஃப பார்த்திருப்பாங்க. அந்த தாயிஃபுக்கு ஒரு பேர் என்ன அப்படின்னா ரோஜா நகரம். ரோஜா பூக்கள் அங்கதான் அதிகமாக விளைச்சல். அதனால பன்னீர், நறுமண பொருட்கள் அதிகமாக தாயிஃப்ல தான் தயாரிக்கிறாங்க. கோடை வாசஸ்தலம். கோடை காலத்துல நாமெல்லாம் எங்க போவோம்? ஊட்டிக்கு போவோம், கொடைக்கானலுக்கு போவோம், சிம்லாவுக்கு போவோம், காஷ்மீருக்கு போவோம். ஆனா அரபுகள் என்ன செய்வாங்கன்னா, அரபு நாட்டிலாம் வெயில் தாங்க முடியாது. நாங்கெல்லாம் உம்ராவுக்கு போகும்போது கடுமையான பனியும் தாங்க முடியாது, வெயிலையும் தாங்க முடியாது. அப்போ அந்த கோடை காலங்கள் என்ன செய்வாங்கன்னா, நேரா எங்க போவாங்கன்னா தாயிஃபுக்கு தான் போவாங்க. அங்கதான் குளிர்ந்த காற்று, இதமான சூழல் இருக்கும் என்பதை இன்றைக்கு நாம் நிதர்சனமாக பார்த்து வருகின்றோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய 50ஆம் வயது கிபி 619ஆம் ஆண்டு நபித்துவம் கிடைத்த 10ஆம் ஆண்டு என்ன செய்யறாங்கன்னா தாயிஃபுக்கு போறாங்க. ஏன் அந்த ஆண்டு தாயிஃபுக்கு செல்ல வேண்டும்? அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 10 ஆண்டுகள் மக்காவிலே தாவா செய்தார்கள். இன்னைக்கு நம்ம தாவா செய்ய முடியுதா? ரோட்ல போய் சில இளைஞர்கள் தொழுகாம நிற்பாங்க. தொழுகைக்கு வாங்கினா எங்களுக்கு தெரியும், உங்க ஜோடியை பார்த்துட்டு போகலாங்கிறான். சொல்றாங்களா இல்லையா? ஒருத்தர் அப்படிதான் நான் தொழுகைக்கு கூப்பிட்டுக்கிட்டே இருந்தேன். நடந்த சம்பவம். என்னை விட வயசுல மூத்தவர் தான் அவரு. அவரை பார்க்கணும் தொழுகுவாங்க, தொழுகைக்கு வாங்க கூப்பிட்டுக்கிட்டே இருப்பேன். ஒரு நாள் என்ன செஞ்சார் தெரியுமா? உன் ஜோடியை பார்த்துட்டு போயிட்டு கொஞ்சம் மரியாதை இல்லாம பேசிட்டார். அவரோட வயசு கம்மியானவன் தான். எதற்காக சொல்றான் அப்படின்னா, தாவா செஞ்சா கழுத்துக்கு கத்தியே வந்தாலும் வரும், அதுக்காக நான் சொல்லி காட்டுகின்றேன். அப்ப அவர் என்ன சொன்னாரு? ஒரு ஜோடியை பார்த்துட்டு போ, உங்க தொழுகையை பத்தி எல்லாம் பேசாத. அல்லாஹ் என்ன நினைச்சானோ 3ஆம் நாளே மௌத்தா போயிட்டேன். அவர் ஜனாசாக்கு போனா நான் அழுதேன். தொழுகைக்கு கூப்பிட்டு தொழுகவில்லை என்றால் அவன் பாவி, தொழுகையை மறுத்தால் அவன் காஃபிர். அசத்துமார்த்த கேட்டு பாருங்க, மன் தரக்க ஸலாத்த முத்தஅம்மிதன் ஃபகத் கஃபர. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், தொழுகாதவன் பாவிதான், ஆனால் வேண்டுமென்றே தொழுகை விட்டால் அப்படின்னா என்ன அர்த்தம்? தொழுகைக்கு கூப்பிட்டு நான் வரமாட்டேன், தொழுக மாட்டேன் அப்படின்னு சொன்னா அப்படின்னா அவன் காஃபிர், ஃபகத் கஃபர, அவன் காஃபிராகி விட்டான் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுவார். அப்ப 10 ஆண்டுகள் தாவா செய்கின்ற பொழுது அவர்களுக்கு உறுதுணையாக இருந்தவர்கள் 2 பேர் தான். ஒன்று யார் தெரியுமா? ரசூலுல்லாஹ்வுடைய பெரிய தந்தை அபூ தாலிப் அவர்கள். இரண்டாவது ஆறுதல் சொல்வதற்கு ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா. இந்த 2 பேர் தான் ரசூலுல்லாஹ்வுக்கு ஆதரவாக இருப்பார்கள். ஒருத்தர் மூமினா, ஒருத்தர் ஈமான் கொண்டவர் கதீஜா. அபூ தாலிப் இஸ்லாத்துக்கு வரவே இல்லை. எவ்வளவோ ரசூலுல்லாஹ் தாவா செய்யறாங்க, இஸ்லாத்திற்கு வாங்க, இஸ்லாத்துக்கு வாங்க. கடைசி வரைக்கும் மௌத் நிலையில கூட கலீமாவை சொல்லாம தான் அவர் என்ன சொன்னார்? மௌத்தாக போவார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 619ஆம் ஆண்டுதான் அந்த தாயிஃபை நோக்கி அவர்கள் செல்கிறார்கள். இப்போ அபூ தாலிப் அவர்கள் என்ன செய்யறாங்கன்னா, படுக்கையில படுத்தாச்சு, சக்கராத்துல் மௌத்ல இருக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூலுல்லாஹ் என்ன செய்யறாங்கன்னா, அபூ தாலிபை சந்திப்பதற்காக செல்கிறார்கள். அங்க போய் பார்த்தா அபூ தாலிப் படுத்து கிடக்கிறாங்க. பக்கத்துல அபூ ஜஹல் இருக்கிறான், அப்துல்லாஹ் இப்னு உபை இருக்கிறான். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, யா அம்ம குல் லா இலாஹ இல்லல்லாஹ் கலிமத்தன், ஒரு வார்த்தை நீங்கள் சொல்லுங்கள், லா இலாஹ இல்லல்லாஹ் என்று ஒரு வார்த்தை சொல்லுங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸிலே சொல்வார்கள், அபூ சயீதில்
குதிரி ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய செய்தி முஸ்லிம்ல அபூதாவுதுல சஹீஹான செய்தியாக பதிவு செய்யப்படுகிறது. லக்கீனு மௌதாக்கும் லா இலாஹ இல்லல்லாஹ். உங்களை இறக்கும் தருவாயில் உள்ளவருக்கு நீங்கள் லா இலாஹ இல்லல்லாஹ் என்பதை ஞாபகமூட்டுங்கள். ஒரு ஆள் இறக்க இருக்கிறார், உயிர் போகல, அவர் தலைமாட்டில் தலையில உட்கார்ந்துடக்கூடாது, தலைமாட்டில் உட்கார்ந்துக்கிட்டு லா இலாஹ இல்லல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ் இந்த கலிமாவை நாம் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். அவர் காதுல விழுந்து அவர் கலிமாவை சொல்லி மரணமாகிவிட்டால் தஹலல் ஜன்னா, எங்க போயிடுவாரு, சுவர்க்கம் சென்று விடுவார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். இது எப்போ கலிமாவை ஞாபகம் ஊட்டணும்? அவர் இறக்கும் தருவாயில் இருக்கின்ற நேரத்துல கூட்டணும். இன்னைக்கு சில ஊர்களை என்ன செய்யறாங்க தெரியுமா? இறந்து குளிப்பாட்டி கஃனாடை பொழிந்து தொழுகை நடத்தி கபர்ல வச்ச உடனே கபர் தலைமாட்டில் உட்கார்ந்துக்கிட்டு கலிமாவை சொல்லு, கலிமா உயிரோட இருக்கும்போதே அந்த ஆள் சொல்ல மாட்டேன்ட்டாரு. இறந்த பிறகு அவர் காதுல விளவா போகுது. அதுல வேற இவங்க ஞாபகம் ஊட்டுவாங்களாம். 2 மலக்குகள் வருவார்கள். உன் இறைவன் யார் என்று கேட்பார்கள். வேற யாரையும் சொல்லி தொலைச்சிடாத, அல்லாஹ்னு சொல்லு. உன்னுடைய வழிகாட்டி யார் என்று கேட்பார்கள். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று நீ சொல். உன் மார்க்கம் எது என்று கேட்பார்கள். இஸ்லாம் என்று சொல். மலக்குகள் வரும்போது கலிமாவை சொல். இப்ப பரீட்சை ஹாலுக்குள்ளால போன உடனே கொஸ்டின் பேப்பர்லாம் கையில கொடுத்த உடனே வெளியிருந்து ஆன்சரை சொல்லி கொடுக்க முடியுமா? அந்த மாதிரி இருக்குது. அப்ப அபூ தாலிப் அவர்கள் சக்கராத்தில் மௌத்திலே இருக்கும் பொழுது யா அம்ம குல் லா இலாஹ இல்லல்லாஹ் கலிமத்தன் அஷ்ஹது லக பிஹா இந்தல்லாஹ், அந்த கலிமாவை கொண்டு அல்லாஹ்விடத்தில் நான் மன்றாடுவேன், என் பெரியதாக்கு சொர்க்கத்தை கூட நான் கேட்பேன் அப்படின்ற உடனே அபூ ஜஹல் சொல்றான், அப்துல்லா பின் உமையா சொல்றாரு, யா அபா தாலிப் அத்தருகபு அன் மில்லத்தி அப்துல் முத்தலிப், அப்துல் முத்தலிபுடைய மார்க்கத்தை நீ புறக்கணிக்க போகிறாயா? கலிமாவை சொல்லி தொலைச்சிராத. ஃபலம் யஸல் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யஅரிதுஹு அலைஹி, ரசூலுல்லாஹ் கலிமாவை திரும்ப திரும்ப சொல்லி கொடுக்கிறாங்க. ஆனால் யஊதானி பில்கல் மகாலா, ஆனா அந்த 2 ஷைத்தானும் கலிமாவை சொல்லிராத, கலிமாவை சொல்லிராத திரும்ப திரும்ப சொன்னாங்களா? கடைசியில் அபூ தாலிப் கலிமாவை சொல்லாமலேயே அவர் இறந்து விடுகின்றார். ரசூலுல்லாஹ் கவலைப்படுறாங்க. அந்த நேரத்துல ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, புகாரியில 1360வது செய்தியாக சஹீஹான செய்தியாக இது பதிவு செய்யப்படுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, வல்லாஹி லா அஸ்தக்ஃபிரன்ன லக மா லம் உன்ஹ அன்க, பெரிய தந்தை அவர்களே அவங்களுக்காண்டி அல்லாஹ்ட்ட இஸ்திக்பார் செய்வேன், பாவ மன்னிப்பு தேடுவேன். அல்லாஹ் என்னைக்கு கூடாதுன்னு சொல்றானோ அன்னையோட நான் நிப்பாட்டிடுவேன் அப்படின்னு பெருமானார் அவர்கள் சொல்லுகின்றார்கள். அல்லாஹ் உடனே ஒரு ஆயத்தை இறக்கி வைக்கிறார். மாக்கானலின் நபியி வல்லதீன ஆமனு ஐ யஸ்தக்ஃபிரு லில் முஷ்ரிகீன வலவ் கான உலி குர்பா மின் பாதி மா தபய்யன லகும் அன்னஹும் அஸ்ஹாபுல் ஜஹீம், நரகவாதி என்று தெரிந்த பின்னால் உறவினர்களோ நண்பர்களோ யாரும் இறந்தவருக்காக அவர் முஷ்ரிக் என்று தெரிந்து விட்டார், யாரும் அவருக்காக பாவ மன்னிப்பு தேடக்கூடாது என்று அல்லாஹ் ஒரு வசனத்தை இறைக்கின்றார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மௌத்த அவங்களால தாங்க முடியல. அபூ தாலிப் இறந்த உடனே மக்கத்து முஷ்ரிக்கீன்களுக்கு கொஞ்சம் தைரியம் வந்திருக்கு. நம்ம முகமதை நெருங்கி அடிக்கலாம், எதிர்த்து போராடலாம், ஏன்னா அபூ தாலிப் தான் மௌத்தா போயிட்டாரு அப்படின்னு அவங்களுக்கு ஒரு தைரியம். இந்த கவலையின் சுவடுகள் மாறுவதற்கு முன்னால் 3 நாள் கழித்து கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் இறந்து விடுகிறார்கள். ரசூலுல்லாஹ்வுக்கு சரியான சோதனைகள். கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் இறந்து விடுகிறார்கள். இப்போ ஒரு கேள்வி வருது, கதீஜாவுக்கு யார் ஜனாசா தொழுகை நடத்துறாங்க அப்படின்னு ஒரு கேள்வி வருது. சில பேர் கேட்கிறாங்க, சில பேர் விளங்காம எதையாவது ஒரு பதில சொல்லுவோம், ரசூலுல்லாஹ் தொழ வச்சாங்க, அபூபக்கர் தொழ வச்சாரு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா உண்மை என்ன தெரியுமா? மக்கால இருக்கிற வரைக்கும் எந்த தொழுகையும் கிடையாது, ஃபர்லும் கிடையாது, சுன்னத்தும் கிடையாது,
வாஜிபும் கிடையாது, நபீலும் கிடையாது, வெள்ளா தொழுகையும் கிடையாது, ஜனாசா தொழுகையும் கிடையாது. கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா இந்த ஹிஜ்ரியே நடக்கல, ஹிஜ்ரத்துக்கு பின்னாலதான் தொழுகை கடமை, நோன்பு கடமை, ஜக்காத்து கடமை, ஹஜ்ஜி கடமை, ஜிகாது கடமை. அப்ப மக்காவுடைய வாழ்க்கையில எந்த கடமையும் கிடையாது. ரசூலுல்லாஹ் என்ன செய்யறாங்க? கதீஜாவை குளிப்பாட்டுறாங்க, கஃனானை புதிகின்றார்கள், கபரை வெட்டி கபருக்குள்ளால் இறங்கி தன் கையினாலேயே அவர்களை அடக்கம் செய்தார்கள் என்பதை உண்மையான வரலாறுகள் நமக்கு தெளிவாக சொல்லி காட்டுகிறது. அருமையானவர்களே, ரெண்டு சம்பவத்திற்கு பின்னால்தான் அல்லாஹ் பெருமானாருடைய உள்ளத்துல போடுறா, நீங்க மக்கால இருக்காதீங்க, தாயிப்புக்கு போங்க, 65 கிலோமீட்டர் அல்லது 60 கிலோமீட்டர். இப்ப ரசூல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நபித்தோழரை அழைத்து கொண்டு தாயிப்புக்கு என்ன செய்யறாங்கன்னா நடந்தே போறாங்க. போன உடனே சகீப் என்று சொல்லப்படுகின்ற கூட்டத்தார் அவர்களுக்கு அழைப்பு கொடுக்கிறார்கள். அம்ர் இப்னு உமைர் அஸ்-ஸகஃபி அவர்களின் மகன்களாக இருக்கக்கூடிய அப்துல் யாலி, மஸ்ஊத், ஹபீப் இவர்களுக்கும் தாவா கொடுக்கிறார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்ப நம்ம செய்யற தாவா யாருக்கு மத்தியில? முஸ்லிம்களையே முஸ்லிம்களாக திருத்த முடியாத நாம திணறிட்டு இருக்கிறோம். கஷ்டம் போறோம்னா யாருக்கிட்டே நம்ம கஷ்டம் அழைப்பு கொடுக்கிறோம். மற்ற சமுதாய மக்களுக்கா? முஸ்லிம்களுக்கு மத்தியில் தான் நாம் அழைப்பு கொடுக்கின்றோம். இது சாதாரண அழைப்பு. ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிலை வணக்கங்களிலே ஊறி கிடந்த சகோதர சமுதாயத்தவர்களுக்கு மத்தியிலே அழைப்பு கொடுத்தார்கள். அது சகீப் கூட்டத்தாரெல்லாம் முரட்டு ஆசாமிகள். இந்த அப்துல் யாலி, மஸ்ஊத் என்பவர், ஹபீப் என்பவர் எல்லாம் முரட்டு ஆசாமிகள். அவங்கள்ட்ட தாவா கொடுக்கிறாங்க. ரசூலுல்லாஹ், நான் தாவா செய்யும் பொழுது எனக்கு உதவியாக இருக்க வேண்டும் என்றும் அவர்கள் கேட்டுக்கொண்டார்கள். அதுக்கு அந்த 3 பேர் சொன்ன பதில் என்ன தெரியுமா? இன்னைக்கு அப்படி சொல்லுவாங்க, தாவா செய்ய போங்கிற, தொழுகைக்கு கூப்பிடுங்கிற, என்ன சொல்லுவாங்க தெரியுமா? எங்க கபருக்கு நாங்க பதில் சொல்லிக்கிடுவோம், இது பொத்திட்டு போங்க, அப்படிதான் சொல்றாங்க. ஜக்காத்தை கொடுங்கன்னு கேட்டு பாருங்களேன், நாங்க சம்பாதிச்ச காசு நாங்க எப்படி நாங்க கொடுக்க முடியும்? அட மூதேவி, நீ சம்பாதிச்ச காசு தான் கொடுன்னு அல்லாஹ் சொல்றான். நீ நான் சம்பாதிச்ச அல்லாஹ் உனக்கு தான் மிம்மா ரஸக்னாகும் யுன்ஃபிகூன். குர்ஆனை ஆழ்ந்து சிந்தித்து நாம் ஓத வேண்டும். எங்கெல்லாம் அல்லாஹ் செலவழிக்க சொல்லுகிறானோ, ஜக்காத்தை கொடுக்க சொல்லுகின்றானோ, மிம்மா ரஸக்னாகும், நாம் போட்ட பிச்சை என்றுதான் அல்லாஹ் சொல்லி காட்டுவான். நீ சம்பாதிச்ச காசு நல்லா சொல்ல மாட்டான், நான் போட்ட பிச்சையில் இருந்து நீ செலவு செய்யதான் அல்லாஹ் சொல்லி காட்டுவான். அப்ப ஜக்காத்தை கொடுக்கறது இல்ல, ஹஜ்ஜி செய்யறது இல்ல, தாவா கொடுத்தாலும் ஏறுக்குமாற பேசுறது. அதுக்காண்டி தாவாவை நம்ம நிப்பாட்டிட கூடாது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அல் குர்ஆன்ல ஒரு வசனத்திலே சொல்லி காட்டுவான், யூதி ஹிக்மத்த மையஷா வமை யூத்தல் ஹிக்மத்த ஃபகத் ஊதிய கைரன் கஸீரா. இதுக்கு என்ன அர்த்தம்? அல்லாஹ் யாருக்கு நாடுகின்றாரோ அவர்களுக்கு ஹிக்மத்தை கொடுப்பார். ஹிக்மத்தை கொடுக்கப்பட்டவர் எல்லா வகையான நன்மைகளையும் கொடுக்கப்பட்டவர் அப்படின்னு நம்ம அர்த்தம் வைக்கிறோம். எல்லா நபிமார்களுக்கும் அல்லாஹ் ஹிக்மத்தை கொடுத்தான். வழக்கது ஆத்தைனா லுக்மானல் ஹிக்மத்த, லுக்மானுக்கும் நாம் ஹிக்மத்தை கொடுத்தோம். லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் நபி கிடையாது, ஒரு இறைநேச செல்வர். தன் மகனுக்கு செய்த 10 உபதேசங்களை அல்லாஹ் லுக்மான்ல சூரத்து லுக்மான்ல 31வது அத்தியாயத்திலே அல்லாஹ் அடுக்கடுக்காக சொல்லி காட்டுவான். அந்த லுக்மானுக்கு நாம் ஹிக்மத்தை கொடுத்தோம், நபிக்கு நாம் ஹிக்மத்தை கொடுத்தோம். குர்ஆனை திறந்து பாருங்க. ஹிக்மத்னா என்ன அர்த்தம்? கம்ப்யூட்டர் நம்ம எதுக்கு சொல்றோம்? வெறும் மானிட்டருக்கு மட்டும் கம்ப்யூட்டர் சொல்ல முடியுமா? வெறும் கீபோர்டுக்கு மட்டும் கம்ப்யூட்டர் சொல்ல முடியுமா? கிடையாது. அந்த கம்ப்யூட்டர் செயல்படுவதற்கு எதெல்லாம் தேவைப்படுகிறதோ அது ஒட்டுமொத்தமாகத்தான் கம்ப்யூட்டர் என்று நாம் சொல்லுவோம். மனுஷன்னா யாருப்பா? வெறும் தலையை மட்டும் காட்டி வந்தா மனுஷன் சொல்ல முடியுமா? கையை மட்டும் காட்டி வந்தா மனுஷன் சொல்ல முடியுமா? அந்த மாதிரிதான் ஹிக்மத் என்று சொன்னால் 3 அம்சங்கள் இருக்க வேண்டும். ஒண்ணு என்ன தெரியுமா? அல் இல்முன் நாஃபி, பயனுள்ள கல்வி. இரண்டாவது அல் அனாத், அனாத்னா நிதானம் என்பது பொருள். மூன்றாவது அல் இல்மு,
ஹில்முனா சகிப்புத்தன்மை, பொறுமை வேண்டும். இந்த மூன்றையும் யார் கொடுக்கப்பட்டாரோ அவர்தான் ஹிக்மத்தை வழங்கப்பட்டவர். இப்ப எனக்கு அந்த மூணுல ஒண்ணு இல்லைன்னு வச்சுக்கிடுவான், எனக்கு எல்லாம் முழுமையா ஹிக்மத்தை தரலன்னு அர்த்தம். அது பள்ளிவாசலுடைய கண்ணியமான இமாம்களுக்கு இந்த மூணு அவசியம். பயனுள்ள கல்வியும் இருக்கணும், அப்பதான் உபதேசம் பண்ண முடியும். ரெண்டாவது நிதானம் இருக்கணும், நிதானம் இல்லாம எதையும் உளறி கொட்டிடக்கூடாது. நம்ம எவ்வளவோ நல்ல செய்திகளை சொல்லியிருப்போம், அதெல்லாம் ஒரு காதுல வாங்கி ஒரு காதுல விட்டுருவாங்க. நம்மள அறியாம ஒரு தப்பான வார்த்தை வந்து இருக்கும், அசன் அப்படி பேசிட்டாரு அப்படிங்கிறது. மூணாவது என்ன அப்படின்னா அல் ஹில்மு, சகிப்புத்தன்மை. மூன்றும் இருந்தால்தான் ஹிக்மத் என்று சொல்வார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் அந்த ஹிக்மத்தை கொடுத்தான். அதான் அல்லாஹ் சொல்றான், உதுஉ இலா சபீலி ரப்பிக பில் ஹிக்மதி வல் மௌஇலத்தில் ஹஸனா. மௌஇலத்தில் ஹஸனா என்பதற்கு அல் குர்ஆன், குர்ஆனை கொண்டு அழைப்பு கொடுங்கள், பயனுள்ள கல்வியை கொண்டு அழைப்பு கொடுங்கள், நிதானமாக அழைப்பு கொடுங்கள், சகிப்புத்தன்மையோடு அழைப்பு கொடுங்கள். நீங்கள் அழைப்பு கொடுக்கும் பொழுது உங்களுக்கு எதிர்கணையாக பல வகையான வார்த்தைகள் வரும். நீங்க அந்தால அவங்களுக்கு பதில் சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடாது. உங்களை போங்க சொல்றாங்களா, பேசாம வந்துடணும். அல்லாஹ் இன்னமா அலைனல் பலாகுல் கோபி, பகிரங்கமாக எடுத்து வைப்பதுதான் நம்முடைய பொறுப்பு. இதாயத்தை கொடுப்பதும் கொடுக்காமல் இருப்பதும் அது அல்லாஹ்வை சார்ந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படிப்பட்ட மனிதர்களை எல்லாம் இஸ்லாத்தின் பக்கம் அழைத்தார்கள். அல்லாஹ் அவர்களுக்கு இதாயத்தை கொடுத்தார். ஆனா அபூ தாலிப் இருக்கிறாரு, ரொம்ப மென்மையான நபர், யாரையும் எதிர்த்து பேச மாட்டாரு, கோபப்பட மாட்டாரு, சகிப்புத்தன்மையோடு இருப்பார். ரசூலுல்லாஹ் சொல்லி அவருக்கு அல்லாஹ் நாடலையே. அல்லாஹ் யாருக்கு நாடுகின்றாரோ உமர் ரலியல்லாஹு அன்ஹு பெருமானாருடைய தலையை வெட்டுவதற்காக 100 ஒட்டகைகளுக்கு ஆசைப்பட்டு திரிந்தவர் தான் செய்தனா உமர் ரலியல்லாஹு அன்ஹு. அவர்களுக்கு இதாயத்தை கொடுத்த இறைவன் ரொம்ப அமைதியான ஆளு. ரசூலுல்லாஹ்க்கு திருமணம் செய்து வைத்தார், ரசூலுல்லாஹ்க்கு பக்க பலமாக திகழ்ந்தார், எல்லா வகையான உதவிகளையும் செய்தார். அந்த அபூ தாலிபுக்கு அல்லாஹ் என்ன செய்யல, இதாயத்தை நாடல. இதுல என்ன தெரியுது, நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், அவன் தொழ வர மாட்டான் அப்படின்னு நம்ம கோபப்படுவது கூடாது, சொல்வதுதான் நம்முடைய கடமை என்பதை இந்த சம்பவங்கள் சொல்லி காட்டுகிறது. இந்த 3 பேர்ல ஒருத்தன் சொல்றான், வகுவ எம்புருத்து சியாமல் கஅபத்தி இன்கானல்லாஹு அர்ஸலக. ரசூலுல்லாஹ் வந்து தாவா கொடுக்குறாங்க, நான் ரசூலுல்லாஹ் வந்திருக்கிறேன்பா, இஸ்லாத்திற்கு வாங்க, சிலைகளை வணங்காதீங்க. செய்தனா உமர் ரலியல்லாஹு அன்ஹு இஸ்லாத்திற்கு முன்னால என்ன செய்வாங்க அப்படின்னா, பேரிச்சம்பழம் இருக்குல்ல, பேரிச்சம்பழத்துல வந்து ஒரு சிலையை செஞ்சு வச்சிருப்பாங்களாம். உமர் ரலியல்லாஹு அன்ஹுவை சொல்லி காட்டுறாங்க, பேரிச்சம்பழத்துல நீங்க கொலக்கட்டையில செய்யறோம்ல, அது மாதிரி பேரிச்சம்பழத்துல ஒரு சிலையை செஞ்சு வச்சிருப்பாங்க, அதைத்தான் வணங்குவாங்க. பசி எடுத்துன்னு வச்சுக்கிடுவோம், கொட்டையை எடுத்து தூர போட்டு பழத்தை திட்டுருவாங்களாம். அவங்க சொல்லி காட்டுறாங்க. ரெண்டாவது, எனக்கு கடவுள் தேவைப்பட்டால் பேரிச்சம்பழத்தை மறுபடியும் நான் என்ன செய்வேன், ஒரு கடவுளாக நான் அமைத்துக் கொள்வேன். இப்படி எல்லாம் வணங்கியவர்கள் தான் அஷரத்து மினல் முபஷரா, சுவர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் சொல்லப்பட்ட 10 நபர்களிலே 2வது நபராக அவர்கள் தேர்வு செய்யப்பட்டார்கள். இன்னல்லாஹ யன்திகு ஃபீ லிசானி உமர், உமருடைய நாவில் அமர்ந்து கொண்டு அல்லாஹ் பேசுகின்றார், வேற யாருடைய நாவிலும் அல்லாஹ் பேசவில்லை. உமர் ரலியல்லாஹு அன்ஹு இது குறித்து ஒரு ஆயத்து இறங்கினால் நன்றாக இருக்குதே என்று சொல்வார்கள். உடனே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஒரு ஆயத்தை கொண்டு வருவாங்க. மது இருக்குத 3 கட்டமாக அல்லாஹ் அறமாக்கினார். முதல் கட்டத்தில் அதுல நன்மை இருக்கு, தீமையும் இருக்கு. நாங்க ஆயத்து குர்ஆன்ல இருக்கு, அதை வச்சுட்டு தண்ணி அடிக்க கூடாது, இப்போ அதெல்லாம் மன்சூக், சட்டம் மாற்றப்பட்டிருக்கு. அப்ப முதல் கட்டத்துல என்ன வந்துச்சு, அதுல நன்மை இருக்கு, தீமை இருக்கு. 2வது கட்டம் என்ன வந்துச்சு, தொழுகை நேரத்துல போதையா இருக்காதீங்க, அதுவும் குர்ஆன்ல இருக்கு. அப்ப தொழுகை போய் தண்ணி அடிக்கலாமான்னு கேட்க கூடாது, அது மன்சூக். 3வது தான் அல்லாஹ் சொன்னார், இன்னமல் அம்ரு வல் மைசிர் வல் அன்சார் வல் அஸ்லாம் ரிஜிசும் மின் அமரி ஷைத்தானி ஃபஜ்தனிபூஹு அல்லக்கும் துஃப்லிஹூன். இந்த ஆயத்தை எடுத்து பாருங்க, 8 வகையான கருத்துக்களை அல்லாஹ் அதிலே பதிவு செய்து வைத்திருக்கின்றார்.
அதெல்லாம் அசுத்தம். அசுத்தம்னா என்ன அர்த்தம்? மனிதனுடைய கழிவு. யாராவது டம்ளர் ஊத்தி நம்ம குடிப்போமா? ஒருத்த சரக்கு அடிக்கிறான்னா என்ன அர்த்தம்? மனித கழிவை டம்ளர்ல ஊத்தி அவன் குடிக்கிறான் என்பதுதான் பொருள். அந்த மது சம்பந்தப்பட்ட வசனம் இறங்கியது செய்தனா உமர் ரலியல்லாஹு அன்ஹு கொடுத்த அந்த ஆலோசனையின் அடிப்படையில் தான். பெண்கள் ஹிஜாப் அணிகிறாங்களே, அந்த ஹிஜாப் இறங்குவதற்கு காரணம் யார்? ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், நீங்க வீட்டுல இருக்கீங்க, பல பேர் உங்களை பார்க்க வராங்க, உங்க மனைவிமார்கள்லாம் அவங்க ஹிஜாப் மறைஞ்சு இருக்காங்க, அவங்களோடு இருக்கிறாங்களே, வர்றவங்கள எல்லாத்துக்கும் நல்ல பார்வை இருக்குன்னு சொல்ல முடியாது, சில பேருக்கு நல்ல பார்வையும் இருக்கும். அந்த பெண்கள்லாம் கொஞ்சம் ஓரமா ஹிஜாபுக்கு பின்னால இருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்றாங்க. ஹிஜாபு சம்பந்தமாக ஆயத்தை இறங்கிக்கிறார். இப்படி ஒரு 10-15 வசனங்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்ன அந்த ஆலோசனையின் அடிப்படையில் இறங்குகின்ற. இப்ப இந்த 3 பேர்ல ஒருத்தர் சொல்றாரு, முகம்மதே, அல்லாஹ் உன்னை நபியாக அனுப்பியது உண்மையாக இருக்குமானால் நான் இப்பவே மக்காவுக்கு போறேன், போய் கலிமாவா சொல்லுவேன், கலிமான்னு சொல்ல மாட்டேன், காபாவுடைய திரையை சுக்குநூறாக நான் கிழித்து போடுவேன். அவன் சொல்லுகின்றான், காபாவுடைய திரையை, அல்லாஹ்வுடைய இல்லத்தில் போடப்பட்ட அந்த திரையை நான் சுக்குநூறாக கிழித்து விடுவேன் என்று சொல்லுகின்றான். அவரு தம்பி, அண்ணனுக்கு தம்பி இலச்சமும் கிடையாது இல்ல, அவன் என்ன சொல்றான் அப்படின்னா, அம்மா வஜதல்லாஹு அகதன் கையிலக்க, உன்னை தவிர வேறு யாருமே அல்லாஹ்வுக்கு கிடைக்கலையா, உடையதான் நபியாக அனுப்பணுமா? ஏளனமாக பேசுகின்றார். 3ஆவன் சொல்லுகின்றார், வல்லாஹி லா உகல்லிமக அபதன், முகம்மதே, உன்னை நான் பேசவே மாட்டேன், நீ நபியாக இருப்பது உண்மையானால் நான் எதிர்த்து பேசுறேன்னு வச்சுக்கா, ஒரு நபியை எதிர்த்து பேசிய குற்றத்திற்கு நான் ஆளாக்கப்படுவேன். நீ நபியா இல்லைன்னு வச்சுக்கா, உன்கிட்ட பேசி என் நேரத்தை வேஸ்டாக நான் நினைக்கல, வீட்டை விட்டு வெளியே போ அப்படின்னு அந்த 3வரும் துரத்திய பின்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப கவலை தோய்வு சொன்னார்கள், இதா ஃபஅல்தும் மா ஃபஅல்தும் ஃபக்துமு அன்னி, இதுதான் உங்கள் முடிவாக இருந்தால் இந்த சம்பாஷணையை வெளியே சொல்லாதீங்க, அது எனக்கு கேவலம் அல்ல, உங்களுக்கு தான் அது கேவலம். ரசூலுல்லாஹ் அப்பவும் பாருங்க, அடுத்தவருடைய மானம் மரியாதையை பாதுகாக்க வேண்டும் என்பதிலே கண்ணும் கருத்துமாக இருந்தவர்கள் தான் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அருமையானவர்களே, 10 நாள் தங்கி இருக்கிறாங்க. மருத்துவம், மற்றவர்கள் மருத்துவம் கூட 10 நாள் தாவா செய்யறாங்க. அந்த நேரத்துல தாய்ப்பு வாசிகள் என்ன செஞ்சாங்க தெரியுமா? சிறுவர்களையும் பைத்தியங்களையும் ஏறி ரசூலுல்லாஹ் மேல கள்ளத்துக்கு எரிக்க, ரசூலுல்லாஹ்வுடைய குதிகால்ல கள்ளத்துக்கு எரிஞ்சான் ஒருத்தன். குதிகால் நரம்பு போயிட்டு தான் நடக்கவே முடியாது. ரசூலுல்லாஹ்வுடைய குதிகால் நரம்பில் பட்டு அவங்க தோழினால் செய்யப்பட்ட செருப்பு போட்டிருந்தாங்க. அந்த செருப்பெல்லாம் இரத்தமாக ஆகி நடக்க முடியாமல் அவர்கள் கஷ்டப்பட்டார்கள் என்பதை ஸெய்த் இப்னு ஹாரிஸா அவர்தான் கூட போறார், அவர் சொல்லி காட்டுகின்றார். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்கன்னா, ஒரு 3 மைல் தூரம், ஒரு பெரிய சம்பவம், ஆயக்கூடிய சம்பவம் இருக்குது, அது பெரிய சம்பவம். அல்லாஹ் அதுல பல படிப்பினைகளை ஆலிம்களுக்கும் தாயிகளுக்கும் அதிலே வைத்திருக்கின்றார். 3 மைல் தூரம் ரபியா என்பவருடைய தோட்டம், திராட்சை தோட்டம், அவருடைய மகன் வீட்டாரு உத்பா ஷைபா. அந்த தோட்டத்துக்கு போறாங்க, அந்த நிழல்ல போய் அமர்றாங்க. அங்கிருந்து என்ன செய்யறாங்கன்னா, ரசூலுல்லாஹ் ஒரு பெரிய துவா செய்யறாங்க. அருமையானவர்களே, ஒன்றை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும், சில பேருடைய துவாவை அல்லாஹ் மறுக்கவே மாட்டார். பெற்றோர்கள் பிள்ளைகளுக்காக செய்யக்கூடிய துவா, நல்ல பயணத்தில் செல்லக்கூடியவரின் துவா, ஹஜ்ஜிக்கு போறாரு, உம்ராவுக்கு போறாரு, சம்பாத்தியம் செய்வதற்காக செல்கிறார், இவருடைய துவா அல்லாஹ் மறுக்க மாட்டார். 3வது என்ன அப்படின்னா, அநீதம் செய்யப்பட்டவரின் துவா, அநியாயக்காரனுடைய துவா இல்ல. நம்ம ரோட்ல போயிட்டு இருக்கிறோம், ஒருத்தர் நம்ம அடிக்கிறார், நாசமா போயிடுல அப்படிங்கிறோம், நம்ம துவா கபூல் ஆகும். அண்ணன் தம்பிக்கோ, தம்பி அண்ணனுக்கோ, அண்டை வீட்டாருக்கோ யாருக்கும் நாம் அநீதம் செய்வது கூடாது. நமக்கு எதிராக அல்லாஹ்விடத்தில் கையேந்தினால் வலவ் காஃபிரன், ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அல்லாஹ்வை கடவுளாக ஏற்றுக்கொள்ளாதவன் அநீதம் செய்யப்பட்டாலும் கூட
அவனுடைய பிரார்த்தனைகளையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்கின்றார். சஹீஹான ஹதீஸ்கள்ல பதிவு செய்யப்படுகிறது. தாயிஃப்ல போய் ரசூலுல்லாஹ் அநியாயமா பண்ணாங்க, அநியாயம் செய்யப்பட்டார்கள். அவங்க சொன்னது என்ன? இஸ்லாத்துக்கு வாங்க, அஸ்லீம் தஸ்லீம், நீங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால் இம்மையிலும் நிம்மதியாக வாழலாம், முடிவில்லாத வாழ்க்கை, மறுமையிலும் உங்களுக்கு நிம்மதியான வாழ்க்கை. இதுக்குத்தான் ரசூலுல்லாஹ் அழைச்சாங்க. இன்னைக்கு நம்மள சில பேருக்கு வாங்கு சொல்றது எருவ மாட்டில் மத வச்ச மாதிரி இருக்குது. அங்கங்க நிக்கிறாங்களே தவிர அழகாக அழைக்கின்றார். ஹய்யா அலா ஸலா, ஹய்யா அலல் ஃபலா, வெற்றியின் பக்கம் வாருங்கள். கடையில வெற்றி இல்ல, வீட்டுல வெற்றி இல்ல, தொழுகையில் தான் வெற்றி கிடைக்கிறது. அழைக்கின்றார்களா இல்லையா? எத்தனை பேர் நம்ம அழைப்பிற்கு பதில் கொடுக்கின்றோம்? தாய்மார்கள் வீட்டுல எத்தனை பேர் தொழுகிறாங்க? ஒரு காலத்துல வீடுகளை என்ன செய்வாங்கன்னா, வாங்க சொல்ற சத்தம் கட்ட ரேடியோவை ஆஃப் ஆக்கிடுவாங்க. அப்புறமா டிவி வந்துச்சு, டிவி ஆஃப் ஆக்கிடுவாங்க. அப்புறமா ஒரு கட்டம் வந்துச்சு, டிவில என்ன செய்வாங்கன்னா சவுண்டை குறைச்சு வச்சு காட்சி மட்டும் பார்ப்பாங்க. அப்புறம் இப்போ அவரு சொல்லட்டும், அவர் 5 நேரத்துக்கு சொல்லத்தான் செய்வாரு. நம்ம ஒயாம ஆபாய்க்கு போட முடியுமா? வாங்கு சத்தம் காதல விடாமல் இருப்பதற்கு சவுண்டை கூட்டி வச்சு, அவரு காதல இருந்தாலும் பள்ளியாசலுக்கு போகணும். அவரு சத்தத்தை விட நம்ம சத்தத்தை கூட்டி வச்சிருவோம் அப்படின்னு கூட்டி வைக்கிறாங்க. இது யாருடைய செயல் தெரியுமா? ஷைத்தானின் செயல். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், வாங்கு சப்தம் கேட்டால் ஷைத்தான் சப்தமிட்டு காற்றை பிரிப்பான். அந்த சப்தம் காதுல விழக்கூடாது இருக்காது, அவன் காற்றை பிரிச்சா இவங்க சவுண்டை போட்டாங்க, அவ்வளவுதான் வித்தியாசம். அங்கேயும் சப்தம், இங்கேயும் சப்தம், வேற சப்தம், அவ்வளவுதான். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்க என்ன செய்யறாங்கன்னா, அந்த தோட்டத்தில் அமர்ந்து கொண்டு அற்புதமான ஒரு துவாவை செய்கிறார்கள். என்ன துவா பாருங்க, அல்லாஹும்ம இலைக்க அஷ்கு லஅஃப குஃபதி, இறைவா எனது ஆற்றல் மிகவும் குறைவானது, வகில்லத ஹீலதி எனது திறமை குறைவானது, வஹவானி அலன்னாசி மக்களிடம் நான் மதிப்பில்லாமல் போய்விட்டேன். இதை யாருமே மதிக்க மாட்டேங்கிறாங்க. அந்த கவலை உங்களுக்கு இருக்கத்தானங்க செய்யும். ஜும்மால இமாம்கள் எவ்வளவு பேசுறாங்க, சுன்னத்தெல்லாம் தொழுது போங்கன்னா அசர்த்தையும் ஓவர்டேக் பண்ணி சில பேர் போயிட்டு இருக்கிறாங்க. அன்னைக்கு பாக்குற ஒரு பள்ளியாசலுக்கு தொழுவது இருக்கிற இமாம் தொழுது முசல்லால உட்கார்ந்து இருக்கிறாரு, ஒருத்தன் முசல்லால சுற்றி போறான். எவ்வளவு திமிர் பார்த்தீங்களா அவனுக்கு? முசல்லால இமாம் உட்கார்ந்து தஸ்பீஹ் ஓதிட்டு இருக்கிறார், பின்னாலோடி போகலாம். அவன் என்ன செய்யறான்? இமாமுக்கு முன்னால ஓடி அப்படி முசல்லாவை சுத்தி வேலுக்குன்னே போறாங்க. அது எவ்வளவு திமிரான ஒரு செயல். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்கன்னா, மக்களிடம் நான் மதிப்பில்லாமல் இருக்கின்றேன். யா அர்ஹமர் ராஹிமீன் அன்த ரப்புல் முஸ்தலாஃபீன், பலவீனமானவர்களின் இறைவா, அன்த ரப்பி நீதான் என்னுடைய இறைவன், இலாமன் தகில்னி நீ யாரிடம் என்னை ஒப்படைக்க போகிறாய்? இந்த காபிர்களிடமா மூமின்களிடம் என்னை ஒப்படைக்க போகிறாயா? இலா பஈதின் யதஜக்கமுனி என்னை கண்டு முகம் கடுகடுக்கும் அநியாயக்காரர்களிடம் என்னை ஒப்படைக்க போகிறாயா? அல்லது என்னுடைய அடிமைகளிடம், என்னுடைய விரோதிகளிடம் என்னை ஒப்படைக்க போகிறாயா என்றெல்லாம் பெருமானார் மனமுருகி துவா செய்துவிட்டு, ஆஃபியத்தக்க உன்னுடைய சுகத்தை நான் எதிர்பார்க்கிறேன், எனக்கு நிம்மதியான வாழ்வை கூறுகிறேவா, நான் அந்த பணியிலிருந்து பின்வாங்கி விடக் கூடாது, கடைசி வரையும் நான் தாவா செய்ய வேண்டும். எனக்கு விசாலத்தை கொடு இறைவா என்றெல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துவா செஞ்ச உடனே அந்த ஷைபாவும் உத்பாவும் பார்க்கிறாங்க, ரசூலுல்லாஹ் மேல இறக்கப்படுறாங்க. இறக்கப்பட்டு அப்பமாவது இஸ்லாத்துக்கு வந்திருக்கலாம்ல, அப்போ இஸ்லாத்துக்கு வரல. உடனே அவங்க என்ன செஞ்சாங்கன்னா, தங்களுக்கு சொந்தமான ஒரு அடிமை, அவர் பேர் அத்தாஸ், அத்தாஸ் என்பதாக வரலாறுகளிலே குறிப்பிடுகிறார்கள். அப்பாஸ் அல்ல, அத்தாஸ். அவர்கிட்ட சொல்றாங்க, திராட்சை கொடையை கொண்டு போய் அவர்கிட்ட கொடுங்க, அவர் சாப்பிடட்டும். ரசூலுல்லாஹ் மேல இறக்கப்பட்டு ஒரு திராட்சை கொடையை பதித்து அந்த 2 பேரும் என்ன செய்யறாங்கன்னா, போய் கொடுத்துட்டு வாங்கன்னு கொடுக்க சொல்றாங்க. இவர் போய் கொடுக்கிறாரு. வந்த உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையை நீட்டி, ஒரு எதிரி கொடுத்தாலும் அதை வாங்கி சாப்பிடலாம், இறைச்சி கொடுத்தாதான் சாப்பிடக்கூடாது. அவன் பிஸ்மில்லா சொல்லி அறுத்தானா இல்லையா நம்மளுக்கு தெரியாது. அது தவிர வாழைப்பழம், கொய்யாப்பழம், பலாப்பழம், திராட்சை பழம் இதெல்லாம் கண்டாங்கன்னா தாராளமா சாப்பிடலாம். ரசூலுல்லாஹ் வாங்கி என்ன செய்யறாங்கன்னா, இதான் நம்ம முக்கியமா கவனிக்கணும்.
பிஸ்மில்லாஹி, அல்லாஹ்வின் திருநாமத்தை கொண்டு நான் சாப்பிடுகிறேன் அப்படின்னு சொல்றாங்க. ரசூலுல்லாஹ் அவங்க கேட்கிறாங்க, நீ யாருப்பா? நான் ஒரு நசராணி, என் பேர் அத்தாஸ் அப்படிங்கிற கிறிஸ்தவர். ரசூலுல்லாஹ் பிஸ்மில்லாஹ் சொன்ன உடனே அத்தாஸ் கேட்கிறாரு, முகம்மதே, இன்னஹாதல் கலாம மா யகூலுஹு அஹ்லு ஹாதிஹில் பலத். தாய்க்கு வசிக்கக்கூடிய யாருமே பிஸ்மில்லாஹ்னு சொல்ல மாட்டாங்களே. அவங்க இஸ்லாத்திற்கு முன்னால என்ன செய்வாங்கன்னா, லாத்தின் பெயரால், உஸ்ஸாவின் பெயரால், மனாத்தின் பெயரால் நாங்கள் சாப்பிடுகிறோம், ஒரு காரியத்தை செய்கிறோம். இன்னைக்கு சகோதர சமுதாயத்தை சார்ந்தவர்கள் பூ போடுவாங்க, அது ஓம் போடுவாங்க, பார்த்திருக்கீங்களா? நாம 756 போட்டுட்டு இருக்கிறோம். இன்னும் பிஸ்மில்லாஹ் சொல்லிதான் ஒரு காரியத்தை ஆரம்பிக்க வேண்டும், நம்பர்லாம் போட்டுட்டு இருக்க கூடாது. ரசூலுல்லாஹ் பிஸ்மில்லாஹ் சொன்ன உடனே அத்தாஸ் கேட்கிறாரு, பிஸ்மில்லாவா? இந்த ஊர்ல யாரும் அப்படி சொல்ல மாட்டாங்களே அப்படின்ற உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், நீ எந்த ஊருக்கார? எனக்கு நைனுவா அப்படிங்கிற ஊர், நைனுவாங்கிற ஊர் அப்படிங்கிற. ரசூலுல்லாஹ் உடனே கேட்கிறாங்க, இந்த யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் உள்ள ஊரா அப்படின்னு கேட்கிறாங்க. உடனே அவன் கேட்கிறான், உனக்கு யூனுஸ் எப்படி தெரியும்? வல பிஸ்மில்லாஹ்னா என்னன்னு கேட்டாரு. இப்ப யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் பேர்லாம் சொல்றீங்க, எப்ப ஊருக்காரர் அவரை எப்படி உங்களுக்கு தெரியும் அப்படின்ற உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, தாக்காகி, நாங்கெல்லாம் நபிமார்கள் பா, நபிமார்கள் எல்லோருமே தாய்வழி சகோதரர்கள். அந்த அடிப்படையில் நானும் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாமும் அண்ணன் தம்பி மாதிரி. அவர் எனக்கு முன்னால போயிட்டாரு, நான் கடைசியாக வந்திருக்கின்றேன். இவ்வளவு விவரங்களையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எடுத்து சொன்ன உடனே அந்த அத்தாஸ் என்ன செய்யறாரு அப்படின்னா, ரசூலுல்லாஹ்வுடைய காலில் விழுந்துட்டார். ரசூலுல்லாஹ் விரும்ப மாட்டாங்க, காலில் விழுறது, கையை முடிச்சு முத்தம் கொடுக்கறதுலாம் ரசூலுல்லாஹ் விரும்ப மாட்டாங்க. டக்குன்னு என்ன செஞ்சிட்டாருன்னா, ரசூலுல்லாஹ்வுடைய கையையும் காலையும் அவர் முத்தமிட்டதாக அந்த செய்தியிலே பதிவு செய்யப்படுகிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அத்தாஸும் இந்த உரையாடல் செய்வதை பார்த்த ரபியா இருக்கிறார்ல, ரபியா, அவருடைய 2 மகன்கள் ஒருத்தர் சொல்றாரு, உன் அடிமையை பாத்தியா, அவர்கிட்ட சிக்கிக்கிட்டாரு, அந்த முகமது உன் அடிமையை கெடுத்துட்டாரு, இப்போ உன் அடிமை முகமதுக்கு அடிமையாகிவிட்டார், அவர் சொல்றதுதான் கேட்க ஆரம்பிச்சுட்டார் அப்படின்னு 2 பேர்ல ஒருத்தர் சொல்றார். உத்தாஸ் வந்த உடனே அந்த 2 பேர்ல ஷைபா, உத்துபால 2 பேரும் ஒருத்தர் சொல்றாங்க, வைஹக் மாகாதா, என்னப்பா உனக்கு நாசம் உண்டாகட்டும், அவர்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்கிற, பழக்கத்தை கொடுத்துட்டு நீ வந்துட மாட்டேங்கிறாங்க, அவர்கிட்ட நான் அத்தாசு நசராணி, நான் நைனுவா அந்த ஊரை சார்ந்தவன், இதையெல்லாம் நீ ஏன் சொல்லிட்டு இருக்கிற அப்படின்னு 2 பேரும் சத்தம் போட்டுறாங்க என்று அந்த சம்பவத்தின் மூலமாக நாம் எல்லாம் கேள்விப்படுகின்றோம். அருமையானவர்களே, நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உரையாடலுக்கு பின்னால மக்காவை நோக்கி அவர்கள் வந்து கொண்டே இருக்கிறார்கள். ஒரு 5 கிலோமீட்டர் வரையிலும் தாயிஃபை சார்ந்தவர்கள் பெருமானாரை பின்தொடர்ந்து வந்து ரசூலுல்லாஹ் கல்ல தூக்கி எறிகிறதும், அவங்க போற பாதையில முல்லை தூக்கி போடுவதும், கண்ணாடிகளை தூக்கி போடுவதும் இப்படியுமாக இருக்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடுமையான வேதனைப்பட்டு மயக்கமே அடைஞ்சிருந்தாங்க. ஒரு மனிதனுக்கு எவ்வளவுதான் திடகாத்திரமான மனுஷனா இருந்தாலும் ஒரு மனுஷனால எவ்வளவு வேதனையை தாங்க முடியும் தெரியுமா? இப்ப சைக்கிளுக்கு ஏர் அடைக்க போறோம், பைக்குக்கு ஏர் அடைக்க போறேன்னா இத்தனை பவுண்டு நீங்க அடைங்கன்னு நம்ம சொல்றோம். கண்ணால பார்க்க முடியாத காற்றையே மனிதன் பவுண்டுல கொண்டு வந்துட்டான். இப்ப வேதனையை யாராவது வெளியே பார்க்க முடியுமா? உங்க வேதனையை கொஞ்சம் எடுத்து தாங்கல அப்படின்னா எல்லாருமே மனைவி தலையில கட்டி நீங்க பாட்டுக்கு போயிடுவான். அந்த வேதனையெல்லாம் வெளியே பார்க்க முடியாது, சந்தோஷத்தையும் வெளியே பார்க்க, நிறங்களை பார்க்க முடியுமா? நிறங்களை கண்ணால் பார்க்க முடியுமா? நிறங்களை மட்டும். வெள்ளை எங்கப்பான்னு கேட்டா தொப்பியை காட்டுவாங்க, அது தொப்பியா வெள்ளையா? வெள்ளை தொப்பி, நீ வெள்ளையை மட்டும் காட்டு. கருப்பை காட்டுனா முடிய காட்டுவாங்க, அது கருப்பா முடியா? உயிரை கண்ணால பார்க்க, உயிரை கொடுப்பா, உயிரை தனியா கொடுக்க முடியுமா? மாதிரி வேதனைகளை வெளிப்படுத்த முடியாது. ஒரு மனுஷன் எவ்வளவு வேதனையை தாங்குமா அப்படின்னா 52 டாஸ் அப்படின்னு ஒரு அளவை சொல்வார்கள். 52 டாஸ் தான் என்னாலும் உங்களாலும் வேதனையை தாங்க முடியும்.
52 53 ஆயிட்டு அப்படின்னா 108க்கு தான் போன் பண்ணணும், அல்லது இன்னாலில்லாஹி அதை சொல்லணும் பள்ளிவாசல்ல. ஆனா ஒரு தாய் குழந்தையை பெற்றெடுக்கும் பொழுது 58 டாஸ் வேதனையை அவள் படிக்கின்றார். சாதாரண மனிதன் அடையக்கூடிய வேதனையை விட 6 டாஸ் அதிகம். 58 டாஸ். அதுதான் மரணத்தின் விளிம்பு வரையிலும் அவள் சென்று வருகிறாள் என்று இஸ்லாம் சொல்லி காட்டுகிறது. அதாவது தாய்க்கு நீ மரியாதை கொடு, அதை நாம சொல்லி காட்டுகின்றோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாயிஃப் நகரத்திலே அழைப்பு கொடுக்கின்ற பொழுது அவர்கள் ரசூலுல்லாஹை நம்பியிருந்தால் மதீனாவிற்கு கிடைத்த சிறப்பும் தாயிஃபுக்கும் கிடைத்திருக்கும். ஆனா அந்த படுபாவிகள் ரசூலுல்லாஹ்வுடைய அழைப்பை ஏற்றுக்கொள்ளாம தங்களால் முடிந்த கொள்ளைகளை கொடுத்து பெருமானாரை துரத்திவிட்டார்கள் என்பதைத்தான் சம்பவங்கள் நமக்கு தெளிவாக சொல்லி காட்டுகிறது. அருமையானவர்களே, புகாரியில் வரக்கூடிய ஒரு செய்தியை பாருங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கக்கூடிய செய்தி 3231வது செய்தியாக பதிவு செய்யப்படுகிறது. ரசூலுல்லாஹ்ட்ட கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், உஹதுல நீங்க அதிகமாக தொல்லைக்கு ஆளாக்கப்பட்டீர்கள். உஹது யுத்தம் ஹிஜ்ரி 3ஆம் ஆண்டு அந்த யுத்தம் நடைபெறுகிறது. ரசூலுல்லாஹ் சில பேர்களை அவர் ரெடி பண்ணி தயார் செய்து கணவாயில நிப்பாட்டி வைக்கிறாங்க. வெற்றியோ தோல்வியோ நீங்க எல்லாருமே இங்கதான் நிக்கணும், நாங்க போய் போர் செய்யறோம், நான் உள்ள வாங்கினா தான் போர்க்களத்திற்குள்ளாக நீங்க வரணும், இல்லைன்னா வருவது கூட. சரின்ட்டாங்க அந்த போர் வீரர்கள், அம்பு எறியக்கூடிய வீரர்கள். போர் நடக்க அல்லாஹ் மாபெரிய வெற்றியை கொடுத்தால் சஹாபாக்கள் எல்லாம் கனிமத்தை அள்ள ஆரம்பிச்சுட்டாங்க. எதிரிகள்லாம் துண்டகானம் புண்ணியகானம் ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த கணவாய்க்கு மேல இந்த சஹாபாக்கள் அவங்களுக்கு மத்தியில கருத்து வேறுபாடு. அதான் வெற்றி அடைஞ்சிட்டு உள்ள போவாங்க அப்படிங்கிறாங்க. சில பேர் சொல்றாங்க அப்படிலாம் கிடையாது, ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க, வெற்றியோ தோல்வியோ நான் சொல்லாம இடத்தை காலி பண்ணக்கூடாதுன்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்கல்ல. அப்படின்ற உடனே யாரும் கேட்காம அந்த கூட்டத்தின் தலைவரை மட்டும் அம்போடு விட்டுட்டு மற்ற எல்லா சஹாபாக்களும் களத்துக்குள்ளால் சென்று விட்டார்கள். எதிரிகள் பார்க்கிறான் கணவாய் காலியா இருக்குத அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாங்கன்னா திரும்ப கணவாய் வழியாக உஹதுக்குள்ளால் நுழைந்து திருப்பி தாக்குதல் நடத்துகின்றார்கள். அதை சஹாபாக்களால தாங்கிக் கொள்ள முடியல. அப்பதான் ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு ஷஹீதாக்கப்படுகிறார்கள். அதே நேரத்தில் பல சஹாபாக்கள் திடீர்னு தாக்குதல் நடத்தினால எதிர்த்தாக்குதல் நடத்த முடியாமல் ஷஹீதாக்கப்பட்டார்கள். ரசூலுல்லாஹ்வுக்கு தலை உடைக்கப்பட்டது, பல்லும் உடைக்கப்பட்டது அப்படின்னு ஹதீஸ்களின் மூலமாக நாம் பார்த்து வருகின்றோம். இதையெல்லாம் வச்சுக்கிட்டு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேட்கிறாங்க, உஹதை விட நீங்கள் மிகவும் சிரமத்திற்கு ஆளான சம்பவம் இருக்கிறதா அப்படின்னு கேட்கும் பொழுது ஆமாம் இருக்கிறது, அதுதான் தாயிஃபுடைய சம்பவம் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு தெளிவாக சொல்லி காட்டுகின்றார்கள். அந்த நேரத்துல தாயிஃப்ல திருப்பி வரும்பொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், அதே நேரத்தில் மலைகளின் அதிபதி அந்த வானவர் ரெண்டு பேரும் வேகம் மாறி இறக்குறாங்க. புகாரில் வரக்கூடிய செய்தி, கட்டுக்கதை அல்ல. ரெண்டு பேரும் கேட்கிறாங்க, யார சொல்லலாம், நீங்கள் கட்டளையிட்டால் அல் உதிபிக அலைஹிம் அல் அஹ்ஷபை, இந்த ரெண்டு மலைகளுக்கு இடையில இருக்கக்கூடிய இந்த நகரத்தை நாங்கள் நசுக்கி விடுகின்றோம் அப்படின்னு கேட்கிறாங்க. நாமளா தான் என்ன செஞ்சிருப்போம், தூக்கி போட்டு மிதின்னு இருப்போம். ஆனா ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க தெரியுமா, பல் அர்ஜு ஐ யுக்ரிஜல்லாஹு மின் அஸ்லாபிஹிம் மை யஅபுதல்லாஹு வஹதா லா யுஷ்ரிகு பிஹி ஷைஆ. அற்புதமான வார்த்தை. உலகத்துல ஆட்சிக்கு வந்த உடனே முன்னால் ஆட்சியில் அமர்ந்தவர்களை கைது செய்யலாமா, அவங்களை தூக்கி சிறையில போடலாமா, அவங்க மேல பொய்யான வழக்குகள் போடலாமா அப்படிங்கிறது இப்ப மட்டுமில்லை, அப்பவே இருந்திருக்கு. ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க தெரியுமா, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறார், இந்த மலைகளுக்கு மத்தியிலே தாயிஃபை நசுக்கட்டுமா, தலைகீழாக புரட்டட்டுமா என்று கேட்கின்ற பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, வேண்டாம்,
இவர்களுக்கு பிறக்கின்ற குழந்தைகள் அல்லாஹ்விற்கு இணை வைக்காமல் அல்லாஹ்வை மட்டும் வணங்கக்கூடிய குழந்தைகளாக பிறப்பார்கள். ரசூலுல்லாஹ் அன்னைக்கு சொல்லுறாங்கன்னா, இன்னைக்கு உலக வரைபடத்துல தாய்க்கு இல்லாமலேயே போயிருக்கும். இன்னைக்கு தாய்ப்புல பார்த்து செழிப்பான ஒரு பூமி, மக்காவை அடுத்து ஒரு செழிப்பான பூமி ஒன்று இருக்குதுன்னா அது தாய்ப்பு தான். ஆயிரக்கணக்கான பள்ளிவாசல்கள் ரசூலுல்லாஹ் அன்னைக்கு அழிக்கிறேன் என்று சொல்லுகிறால் இன்னைக்கு அந்த ஆயிரக்கணக்கான பள்ளிவாசல் வந்து இருக்குமா? லட்சக்கணக்கான இஸ்லாமியர்கள் வந்திருப்பார்களா? உலகத்திற்கே நறுமணத்தை சப்ளை செய்யக்கூடிய நறுமணங்கள் தயாரிக்கின்ற ஒரு இடமாக அது ஆகியிருக்குமா என்பதை எல்லாம் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அருமையானவர்களே, நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே பொறுமையை கூட இந்த சம்பவத்தின் மூலமாக நாம் தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். ரசூலுல்லாஹ் இது மட்டுமா? மக்காவிலே மதீனாவிலே அவர்கள் தாவா செய்கின்ற பொழுது அவர்களை பார்த்து விபச்சாரிக்கு பிறந்த மகன் என்று சொன்னார்கள், நீ சூனியக்காரன் என்று சொன்னார்கள், நீ பாவி என்று சொன்னார்கள். அனைத்தையும் பெருமானார் பொறுத்து கொண்டு அவர்கள் தாவா செய்த காரணத்தினால் அல்லாஹ் சூரத்து முஸம்மில்ல ஒரு வசனத்திலே சொல்லி காட்டுவான், இன்னலக ஃபின்னகாரி சபஹன் கபீரா. தாவா செய்வதற்கு ஏற்ற நேரம் இரவு கிடையாது, பகல்ல தான் தாவா செய்யணும். இரவு என்பது என்னது? வஜஅல்னல் லைல லிபாஸன் வஜஅல்னன் நஹார மஆஷா. இரவை நாம் ஆடையாக ஆக்கினோம், பகலை வாழ்க்கைக்கு தேவையானவற்றை தேடக்கூடிய நேரமாக நாம் ஆக்கினோம். இன்னைக்கு சில பேர் ராத்திரிலாம் உட்கார்ந்து கடையை நடத்திட்டு இருக்கிறாங்க, பகல்ல கழுத மாதிரி தூங்கிட்டு இருக்கிறாங்க. இது பரக்கத்தே கிடையாது. இரவு என்பது தூங்குவதற்கு, பகல் என்பது உழைப்பதற்கு. தாவா செய்வதாக இருந்தாலும் ராத்திரி 1 மணிக்கு கதவை தட்டி நீங்க ஃபஜ்ருக்கு வாங்கன்னு சொல்லக்கூடாது. அவன் ஏசிடுவான், கொலை கூட பண்ணிடுவான். பகல்ல தான் நம்ம தாவா செய்யணும். அல்லாஹ் என்ன சொல்றான்? நபியே, உமக்கு பகலில் நீளமான நீச்சல் இருக்கிறது. சமூகனா நீந்துதல், பகல்னா நீளம். அப்ப இன்னலக்க பின்னகாரி நகாத பகல், பகலிலே உமக்கு நீளமான நீச்சல் இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்? பகல் முழுவதும் நீங்க நீச்சல் குளத்தை நீந்திக்கிட்டே இருக்கிறோம் அப்படின்னு அர்த்தமா? மக்கால குடிக்கவே தண்ணி இல்லை, நீச்சல் குளம் இருக்க போது. அப்ப நீச்சல் குளம்னா என்ன அர்த்தம்? இந்த உலகம் நீச்சல் குளத்தை போன்றது. நீச்சல் குளத்துல யார் நீந்துவா, யார் மிதப்பா? நீச்சல் தெரிஞ்சவங்க நீந்துவாங்க, நீச்சல் தெரியாதவங்க மிதந்துருவாங்க. நல்லடியார்களே, அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொன்னான், நீங்கள் பகல் நேரங்களிலே தாவா செய்யுங்கள். இந்த உலகம் என்னும் நீச்சல் குளத்தில் வாழ தெரியாமல் குர்ஆனுக்கும் சுன்னாவிற்கும் மாற்றமான, குர்ஆனும் சுன்னாவும் தடை செய்த பல செயல்களையும் ஹராமான காரியங்களையும் அவர்கள் செய்து வருகிறார்கள். இந்த உலகம் என்னும் நீச்சல் குளத்திலே வாழ தெரியாமல் மூழ்கி கொண்டிருக்கிறார்கள். அவர்களை எல்லாம் நீங்கள் நீச்சல் அடித்து கரை சேர்த்து விடுங்கள் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். அந்த நேரத்துல பல வகையான தொல்லைகள் வரத்தான் செய்யும். இப்ப தாவா செய்யக்கூடியவர்கள் அல்லாஹ்விற்காக வேண்டி தாவா செய்கிறார்கள். அவர்களை எதிர்த்து யாரெல்லாம் பேசினார்களோ அவர்களுக்கெல்லாம் என்ன நிலைமை ஏற்படும் தெரியுமா? ரசூலுல்லாஹ்வை எதிர்த்து பேசியவர்களுக்கு என்ன நிலையோ அதே நிலைதான் இவர்களுக்கும் ஏற்படும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உலமாக்களை, ஆலிம்களை எல்லாம் எப்படி ஆக்கி வச்சிருக்கிறான்? அல் உலமாவு வரசத்துல் அன்பியா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுவார்கள். மார்க்க அறிஞர்கள், குர்ஆன் ஹதீஸை கற்ற மார்க்க அறிஞர்கள் நபிமார்களுக்கு வாரிசுகள். எந்த விஷயத்துல வாரிசுகள் அப்படின்னா, நபிமார்கள் பட்ட துன்பங்களுக்கு வாரிசுகள், நபிமார்கள் பட்ட ஏச்சு பேச்சுகளுக்கு இவர்கள் வாரிசுகள். அதனால 4 பேர் நம்ம திட்டுறா, ஏசரா, அடிக்கவாரா என்பதற்காக வேண்டி சத்தியத்தை நாம் ஒழிப்பது கூடாது, மறைப்பது கூடாது என்பதை பெருமானாருடைய வார்த்தைகள் நமக்கு தெளிவாக சொல்லி காட்டுகிறது. நீங்க சமூகத்திலே பார்க்கின்ற பொழுது இஸ்லாமிய இளைஞர்களாக இருக்கட்டும், சகோதர சமுதாயத்தை சார்ந்த
இளைஞர்களாக இருக்கட்டும் 90% அவர்கள் போதைக்குத்தான் ஆளாகி இருக்கிறார்கள். இவன் தண்ணி அடிக்கிறதுக்கு எந்த இடத்தை பயன்படுத்துறான் தெரியுமா? கபூர்ஸ்தானை தான் பயன்படுத்துறான். அங்கதான் எல்லாருமே அமைதியா அடக்கமா இருக்கிறார்கள். விபச்சாரம் செய்வதற்கு அவன் பயன்படுத்துகின்ற இடம் எந்த இடத்திற்கு சென்றால் அல்லாஹ்வுடைய அச்சம் வர வேண்டுமோ, மறுமையின் அச்சம் வர வேண்டுமோ, அந்த இடத்துல போய் விபச்சாரம் பண்ணா தண்ணி அடிக்கிறான். கேட்டா யாருமே கொல்லப்படுத்த மாட்டாங்க. அங்க போய் என்ன செய்யறாங்கன்னா இந்த பாவங்களை செய்யக்கூடிய ஒரு காரியத்தை பார்க்கின்றோம். சென்ற மாதம் கோயம்புத்தூர்ல 19 வயது இளைஞர், அவர் இன்ஜினியரிங் படிக்கக்கூடிய ஒரு இளைஞர், சக மாணவர்களால் 5 மாணவர்களால் அவர் கொலை செய்யப்படுகின்றார். அதுக்கு என்ன காரணம்? கல்லூரிக்குள்ளால கஞ்சா நடமாட்டம் அதிகம். அதை அவர் காட்டி கொடுத்ததுனால அவரை கொலை செய்தார்கள். நபிமார்கள் கொலை செய்யப்படலையா? இல்ல சொத்து பிரச்சனையா, வாக்கிய சண்டையா? எல்லாமே தாவா செய்த காரணத்தினால்தான் அவர்கள் கொலை செய்யப்பட்டார்கள். அதே நேரத்தில் பாருங்க, சமீபத்தில் கன்னியாகுமரியில ஒரு அரசு பள்ளிக்கூடம் மாணவிகள் டாஸ்மாகில் சரக்கு வாங்கி பள்ளிக்கூட வளாகத்தில் ஊற்றி குடிக்கிறார்கள். இன்னைக்கு இஸ்லாமிய இளைஞர்கள், சகோதர சமுதாயத்தை சார்ந்த இளைஞர்களுக்கு மத்தியில கஞ்சா நடமாட்டம் அதிகமாக காட்சி பெறுகிறது. இதையெல்லாம் தவறு என்று யாருக்கெல்லாம் தெரிகிறதோ அவர்களெல்லாம் எதிர்த்து போராட வேண்டும், தாவா செய்ய வேண்டும். தாவா செய்கின்ற பொழுது நமக்கு உகத களமாக மாறலாம், பதில் யுத்தமாக மாறலாம், தாயிப்பு நகராக மாறலாம். எல்லாவற்றையும் தாங்கி கொண்டு நாம தாவா செய்து நம் மூலமாக ஒருவன் திருந்திவிட்டால் இந்த உலகத்தை விட தலை சிறந்த ஒரு காரியம் என்பதாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள். எல்லாம் அல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை தைரியமாக குடும்பத்திலிருந்து ஆரம்பித்து மற்றவர்களுக்கும் எடுத்து சொல்லக்கூடிய தாழ்வுகளாக நம் அனைவரையும் அல்லாஹ் ஆட்சி புரிவானாக. வாய்ப்புக்கு நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும்.